லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சகல கம்பெனி கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறீங்க போல் இருக்கு. நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா? அண்ணே போங்கண்ணே, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுது. ஆகட்டும், நாங்க பார்க்காத பிரச்சனையா? சரிதான், அப்போ ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. அண்ணே இப்பதான் பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமா இருக்கீங்க, வீணா கெடுத்துக்காதீங்க போங்கண்ணே. என்ன மட்டும் கோத்து விட்டுட்டு நீங்க எல்லாரும் தனியா ஜாலியா இருப்பீங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. வரட்டும், பிரச்சனை வரட்டும், பாத்துக்கிறேன். அண்ணே உங்களை குடும்பத்தோட சேர்த்து வைக்க ரஜினி பட்ட கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசுங்க. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி நடந்துக்கிறது சரியில்லைண்ணே, போங்கண்ணே, யாராவது பாத்திர போறாங்க. என்ன பாஸ், ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? எல்லாம் இவராலதான் பார்த்திபா. பிரச்சனை வந்தா வரட்டும், நான் இங்கதான் இருப்பேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்காரு. சும்மா என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க விளையாட்ட? பாஸ் அவர் சும்மா உங்களை கலாச்சிட்டு இருக்காரு. சகல வீட்ல யாரும் இல்ல சகல. ஐயோ ஐயோ, யாரும் இல்லையா வீட்டுல? அல்ல மனுஷன் நீ. எனக்கு ஒரு நிமிஷத்துல பிபி ஏறி போச்சு தெரியுமா? சரி சரி, நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, நான் பார்த்திபன் கூட விளையாடிக்கிறேன். ரெண்டு பேரும் என்ன விஷயம் சொல்லவே இல்லையே, என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? வெரி சிம்பிள், நீ துபாய் போறத பத்தி பேசணும். ஓ, இதுக்குதான் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? ஆஹா சத்தியமா இல்ல பார்த்திபா. ஆனா இப்போ அதை பத்தி பேசுறதுல எனக்கு நோ அப்செக்ஷன். ஏன்னா இந்த 5 நாள்ல அந்த கதவை திரும்ப திரும்ப தட்டுறது தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. சகல சீரியஸான சீன்ல சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சீரியஸ் எங்க வருது, சிரிப்பு தான் வருது. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீங்க அட்வைஸ் பண்றதும், உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க தம்பி அட்வைஸ் பண்றதும் பின்றீங்களே ரெண்டு பேரும். ஆனா ரெண்டு பேருமே அவங்க அவங்க பொண்டாட்டிகளோட சேர்ந்து வாழ்ற முடிவுக்கு எப்ப வருவீங்கன்னு தெரியல. அண்ணா அட இருப்பா, உனக்கு ஸ்பெஷலா ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. ராதிகாவை கூட இப்படித்தான் நினைப்பான்னு கணிச்சிடலாம், ஆனா ரஜினி மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கணிக்க முடியாது. எதையுமே யோசிக்காம நீ பாட்டுக்கு பொட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில ரஜினி கிடையாது. இந்த 5 நாளோட ரஜினி போதுமா இல்ல உன் ஆயுஸ்க்கும் கூட இருக்கணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். யாரு முடிவு பண்ணணும்னு இத பார்த்து சொல்லுங்க. அடுத்த கவரா? இதுல என்ன பூதம் இருக்குன்னு தெரியலையே. அட எடுத்து பார்த்தா தெரிய போகுது. ஏதோ பாஸ்போர்ட் மாதிரி இருக்கு, ஓபன் பண்ணி பாருங்கண்ணே. பாத்திபா, ரஜினியோட பாஸ்போர்ட்டும் விசாவும் இங்க பாப்போம். என்ன பாத்திபா, நிஜமாவா? இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? ரஜினியோட டிக்கெட். பாத்திபா இல்லப்பா, இது கனவா நிஜமான்னு அதான். நிஜம்தான் நிஜம்தான். சும்மா இருங்கண்ணே, என்னால நம்ப முடியல பார்த்திபா. என்ன இதெல்லாம்? எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கு, நம்ப முடியலன்னு சொன்னா எப்படி? எப்போ எனக்கு நான் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணணும் அன்னைக்கே நான் ரஜினிக்கும் சேர்த்து தான் அப்ளை பண்ணேன். ஏப்பா நீ ரொம்ப மாறிட்டப்பா, பழைய மாதிரி இல்லன்னு நாங்க நினைச்சிட்டோம். நீ அப்படியே ஃபார்ம்ல தான்ப்பா இருக்க, இப்படி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்குறிய. நான் ரஜினியை விட்டு போறேன்னு ரெண்டு பேரும் இவ்வளவு பேசுனீங்கல்ல, இப்ப நான் ரஜினியை விட்டுட்டு போகல, கூடவே கூட்டிட்டு போறேன். என் கூட கிளம்பி வர சொல்ல முடியுமா? அண்ணா, ரஜினிக்கு உன்னதான் பிடிக்கும்னு ஆளுக்கு சொல்றீங்கல்ல, என்ன பிடிக்கும்னா என் கூட வர சொல்லுங்க.
நாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் ராதிகாவும் ஃப்ரீ ஆயிடுவா. பாசும் சேர்ந்து வாழலாம்ல. ரஜினி கிட்ட பேசி பாருங்க, என் கூட வர சொல்லுங்க. எங்க லைஃப நாங்க பாத்துக்கிறோம். பாத்திப்பா, இவ்வளவு நல்ல முடிவை இவ்வளவு லேட்டாவா சொல்லுவ? அதானே. இந்த பிரச்சனை இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. இப்ப என்ன, ரஜினிகிட்ட பேசணும் அவ்வளவுதானே. பேசுறோம், பேசிடுறோம். அதை விட வேற என்ன வேலை எங்களுக்கு? என்னண்ணே? ஆமா சகல, சரியா சொன்னீங்க போங்க. என்ன மாமா, வீட்ல யாரும் இல்லையா? இங்க நின்னுட்டு இருக்கீங்க, அதுவும் சீக்கிரட்டா சிரிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். என்ன விஷயம்? சீக்கிரட் எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. என்ன பத்தியா? என்ன? உடனே ஷாப்பிங் போகணும், ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். பெரிய சூட்கேஸ் எல்லாம் வேணுமா? எதுக்கு? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அதாம்மா, ஃபாரினுக்கெல்லாம் கொண்டு போற மாதிரி பெரிய சூட்கேஸ் இருக்குல்ல, அது அது. ஓ, பார்த்திபன்கா வாங்கிட்டா போச்சு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய சூட்கேஸ வாங்கி கொடுத்துருவோம். ரஜினி, அவன் சூட்கேஸ வாங்கி வச்சுக்கிட்டு தான் பாஸ்போர்ட்டுக்கே அப்ளை பண்ணிருக்கான். நான் கேட்டது உனக்கு. உங்ககிட்ட ஃபாரின் கொண்டு போற மாதிரி பெரிய சூட்கேஸ் இருக்கான்னு கேக்குறேன். உனக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வை. டைம் கம்மியா தான் இருக்கு. அப்புறம் போய் ட்ரெஸ், அப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். நான் எடுத்து வைக்கணுமா? கொஞ்சம் எல்லாரும் புரியுற மாதிரி பேசுறீங்களா? இந்த பாரு குடி. இது நீ துபாய் போறதுக்கான பாஸ்போர்ட், விசா, டிக்கெட். ரஜினி, பார்த்திபன் ஒன்னும் உன் மேல அக்கறை இல்லாம கோபத்துல இங்கிருந்து போகல. அவனுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது உனக்கும் சேர்த்து தான் அப்ளை பண்ணிருக்கான். நீயும் பார்த்திபனும் சேர்ந்து கைகளை கோர்த்து கொண்டு பிளைட்டில் துபாய்க்கு சென்று ஒன்றாக வாழலாம். நான் அவனையே போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னையும் சேர்ந்து போக சொன்னா என்ன அர்த்தம்? ரஜினி, என்னதான் உங்களுக்குள்ள காதல், கல்யாணம் எல்லாமே நடந்திருந்தாலும் உங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ் இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. இங்க இருந்தா கிடைக்கவும் கிடைக்காது ரஜினி. கரெக்ட். இது ஒரு நல்ல சான்ஸ் ரஜினி. ரெண்டு பேரும் முதல்ல கிளம்பி போய் உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறது தான் உங்க புத்திசாலித்தனம். சரி, இங்க இருந்து அங்க போய் சந்தோஷமா வாழ்றதுன்னா எப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, எப்படி? எங்களுக்கோ உங்களுக்கோ ஏதாச்சும் நல்லது நடந்தா வீடியோ கால்லயே சிரிச்சு, அதே ஒரு கஷ்டம் வந்தா வீடியோ கால்லயே அழுது, அப்படியா? ரஜினி, அப்படி இல்ல ரஜினி, நாங்க சொல்றது. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அரவிந்த். இதுதான் ஏன் இடம், எங்க இடம். நாங்க சந்தோஷப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் இங்கதான். அவன் வாழ்க்கையில நான் இருக்கணும்னா அவனும் இங்கதான் இருக்கணும். எதுக்குங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க குடும்பத்தை விட்டு உங்களால வர முடியாது. அவங்கள பாத்துக்கணும், அதானே நீங்க வர முடியாதுன்னு சொன்னதுக்கு ரீசன். நான் இங்க இருந்து போயிட்டா உங்க வாழ்க்கையில நான் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி கூட நான் எதுவும் சொல்ல போறதில்ல. நான் கிளம்பும் போது நீங்க என் கூட வர்றதுக்கான எல்லா ஏற்பாடையுமே நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் முடிவு உங்க கையில தான், பாத்துக்கோங்க. ரஜினி, நீ கிளம்பி அவன் கூட போறதுதான் நல்லது. யோசிச்சு நல்ல முடிவாடு ரஜினி. ஏன்னா பார்த்திபன் தான் உன் லைஃப்.
என்னங்க இது? வர்ற வழியில் ஐஸ்கிரீம் கடையை பார்த்தனா அதான் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தேன். என்னன்னு பாரு. சாப்பிடுங்க. ஐயோ, பசங்க வீட்ல இல்லைங்க, அம்மா கூட வெளியே போயிருக்காங்க. சரி, அதனால என்ன, மாமாலாம் இருக்காங்கல்ல, கொடு எல்லாருக்கும் கொடு. ம். ஐஸ்கிரீம்ங்க. என்னம்மா? அது உங்க வேலையா? ஐயோ, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லம்மா. நமக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தம்மா. என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்லையே மாமா, அங்க ஒரு காலம் இங்க ஒரு காலம் வைக்கிற மாதிரில இருக்கு. ம். அரவிந்த் கல்யாணத்தை தெரிஞ்சுக்க மட்டும் நான் 2 காலையும் அந்த பக்கம் வைக்கலாம். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் ஒத்த காலை கூட வைக்க கூடாது, அப்படித்தானே? என்ன மாமா? ஏம்மா, என் வாழ்க்கை இந்த ஐஸ்கிரீம் மாதிரி சில்லுன்னு ஸ்வீட்டா கொஞ்ச நேரம் கூட இருக்கக்கூடாதா? அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நீயும் இப்படி பண்றியம்மா. சங்கரி, சிவசங்கரி, நான் உங்களுக்காகத்தான் அன்பா ஆசையா வாங்கிட்டு வந்தம்மா. சாப்பிடுங்கம்மா. மாப்பிள்ள, நான் உங்களை நம்புறேன். மா, எல்லாருக்கும் எடுத்து கொடுமா. எடு எடு. நல்லா இருக்காம்மா? அம்மா ராதிகா, ஏதோ பரிகாரம் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நாளைக்கு தானே பண்ண சொல்லிருக்காங்க. ஆமா ராதிகா, நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன். நீங்க யாரு கேட்டாலும் எப்படி கேட்டாலும் ஒரே பதில் தான், நான் இந்த பரிகாரத்தை பண்ண மாட்டேன். அக்கா, ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? ஏண்டா, இந்த குழந்தை எனக்கு மட்டும்தான் சொந்தமா? அவருக்கும் தானே. குழந்தை மேல அக்கறை இருந்தா அவரும் பண்ணட்டும், நான் மட்டும் ஏன் பண்ணணும்? அம்மாடி, அது அப்படி இல்ல. என்னதான் இருந்தாலும் தாய் செய்யற பரிகாரம் மாதிரி வருமாமா? இப்படி சொல்லியே பொம்பளைங்களெல்லாம் பைத்தியக்காரியா ஆக்கி வச்சிருக்கீங்க. நானும் அந்த லிஸ்ட்ல வருவேன்னு நினைச்சிட்டீங்களா? பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட 2 பேருக்குமே ஈக்குவல் உரிமை, கடமை எல்லாம் இருக்கு. நான் கஷ்டப்பட்டு புள்ளைய சுமந்துட்டு இருக்கேன். ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல, நினைச்ச மாதிரி படுத்து தூங்க முடியல. இத சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இப்படி உட்காராத, அப்படி நிக்காத, வேகமா நடக்காதன்னு 1008 கஷ்டம் ஏற்கனவே எனக்கு. இதுல நான் பரிகாரம் வேற பண்ணணுமா? அதுவும் சரிதான். அம்மாவுக்கு முடியலன்னா அப்பா கூட பண்ணலாம். இந்த பொண்டாட்டியே இல்லைன்னு ஆயிட்டா இதுல பிறக்கிற பிள்ளைக்கு மட்டும் பரிகாரம் பண்ணுமா? வாய்ப்பே இல்ல. என்ன சகல, இவ்வளவு நாளா எல்லாம் சரியா தானே செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப என்னாச்சு உங்களுக்கு? அதானே. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? குழந்தை பிறக்கலனாலும் உருவாயிடுச்சுல, அப்ப அது உங்க உசுறு தானே? எல்லாம் இவரால வந்தது. உங்களை யார் இப்ப பரிகாரம் எல்லாம் கேட்டுட்டு வர சொன்னது? இது என்னமா அக்கிரமா இருக்கு? பரிகாரம் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்களை விட்டுட்டு கேட்டு வந்தவனை போய் திட்டிக்கிட்டு இருக்க. கேட்காமலே இருந்திருந்தா ஒன்னும் தெரிஞ்சிருக்காது. இப்ப கேட்டுட்டு அதை செய்யாம விட்டுட்டா அது நல்லது இல்லையே. நீங்களுமா? இத பாரு ராதிகா, நாளைக்கு சின்னதா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் இதனால தானே குழம்பிக்கிட்டே இருக்கணும். நீங்க எல்லாரும் என்ன வேணாலும் குழப்பிக்கோங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். எந்த பரிகாரமும் நான் பண்ண மாட்டேன். ஏய், நானும் தெளிவா சொல்றேன். இந்த மாதிரி குழந்தை சென்டிமெண்ட்லாம் பேசி இவ கூட என்ன சேர்த்து வைக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு எந்த சென்டிமெண்ட்டும் இல்ல, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ராதிகா, சகல பேசுனதை கேட்டல, இது மான பிரச்சனை. அவர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு, நாம பண்ணுவோம் பரிகாரத்தை. மாமா, இந்த சும்மா உசுப்பேத்துற வேலைலாம் என்கிட்ட நடக்காது. எப்படி பால் போட்டாலும் நான் அவுட் ஆக மாட்டேன். நான் பரிகாரம் பண்ண மாட்டேன். யாரும் எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம். ஏங்க, நீங்க பேசாம பழனிக்கு போய் மொட்டை அடிச்சிட்டு வாங்க, போங்க. சூப்பர்க்கா. சூப்பர்க்கா. சங்கரி, என்ன சங்கரி நீ என்னையே குறி வச்சு தாக்கிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு மொட்டை போடணும்? அவ புள்ள நல்லா இருக்கணும்னு கோயில்ல போய் பரிகாரம் கேட்டுட்டு வந்த பாவத்துக்கு தான். அங்க என்ன இருக்கு, 4 முடி தானே. போய் ராதிகா குழந்தை நல்லா இருக்கணும்னு அத சாமிக்கு கொடுத்துட்டு வாங்க. அப்ப வாச்சு உங்களுக்கு புத்தி வருதானே பாப்போம். சங்கரி, இந்த நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய குத்தம். தள்ளுங்க மாப்பிள்ள,
ஐஸ்கிரீம் நல்லா இருந்தது மாப்பிள்ள. எல்லாம் வாங்கி கொடுத்தேன் பாரு. என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையே. ஆ. ராதிகா பரிகாரம் பண்ணுவாளா மாட்டாளான்னு தான் டெஸ்ட். அவளுக்கு தான் டாஸ்க். இதுல என்ன கோத்தோட பார்க்காதீங்க. அவ பண்ணுவா. அதான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே. பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்க தானே போறோம், பார்க்கலாம். எங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே, நான் எங்கேயும் வரமாட்டேன், நீயும் போகாத. இதான் என் முடிவு. நீ அப்படி போயிட்டா அதுக்கப்புறம் நீ எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். என்னங்க மிரட்டுறீங்களா? பிராக்டிக்கலா என்ன நடக்குமோ அதை சொல்றேன். நீ எதுக்கு அங்க உட்கார்ந்துகிட்டு என்ன தேடிட்டு இருக்கணும்? இந்த குடும்பத்துக்கு நான் தேவையில்லைன்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் எனக்குன்னு இருக்கிறது நீதானே. நீயும் போயிட்டனா நான் எதுக்கு இங்க இருக்கணும்? யாருமே கண்டுபிடிக்க முடியாத எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் முழுசா என்னோட வாழ்க்கைய தனியா நான் வாழ்ந்துக்கிறேன். சரி, நீங்க அந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணி வைங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். டைம் வராச்சு. அரவிந்த், என்ன கோட் சூட்ல ரெடியா இருக்க? வெளியே போறியா? ஆமா ரஜினி, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுக்கு தான் ரெடியா இருக்கேன். பாஸ், இன்னைக்கு தானே கோயில்ல பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவ பரிகாரம் பண்ணுவான்னு நீங்க எல்லாம் எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. அது நடக்கும்போது தெரியும் அரவிந்த். நீ பார்க்காம இப்படி மீட்டிங் போறேன்னு கிளம்புற? அது அண்ணன் அப்புறம் வீடியோ எடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஏதாச்சும் நடந்தா அண்ணன் அனுப்புவாரு. நடக்கும். நோ சான்ஸ். சகல என்ன இவரு இப்படி பேச போறாரு? சங்கரி, ராதிகா எங்க? எதுக்கு? இல்ல, ராதிகாக்கு கசாயம் வச்சிருக்கேன். நான் கொடுத்தா அவ குடிக்க மாட்டா. நீயே கூட. எங்க அவ? ராதிகா, என்னம்மா வெளியே எங்கேயாச்சும் கிளம்பிட்டியா என்ன? ஆமாப்பா. எனக்கு தெரியுமா, நீ வெளியில எவ்வளவு கோவப்பட்டாலும் குழந்தைக்காக நீ கண்டிப்பா பரிகாரம் செய்வ. கரெக்ட் தானே? ஐயோ மாமா, உங்க கற்பனை குதிரையோட கடிவாளத்தை புடிச்சு நிறுத்துங்க. இன்னைக்கு பரிகாரம் பண்ண சொன்ன நாள். இன்னைக்கு நான் இங்க இருந்தேனா எல்லாரும் இப்படியே என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா நான் வெளியே கிளம்புறேன். ராதிகா, அக்கா என்னக்கா சொல்ற? வெளியே எங்க போற? இந்த நேரத்துல எதுக்கு தேவையில்லாம அலையற? டேய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் இந்த நேரத்துலன்னு? நான் என்ன பேஷண்டா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதுக்கு? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளியே போயிட்டு வர்றது நல்லதுதான். அதுக்கு இல்லம்மா, கோயிலுக்கு போய் சொன்ன பரிகாரத்தை செஞ்சு முடிச்சா நல்லது. அதான் சொல்றோம். ஆமா ராதிகா, இன்னைக்கு விட்டாச்சுன்னா இன்னும் அடுத்து 30 நாள் கழிச்சு தான் பரிகாரம் பண்ண முடியுமா? ஐயோ, 30 நாள் இல்ல 300 நாள் ஆனாலும் நான் பரிகாரம் பண்ண மாட்டேன். சும்மா எல்லாரும் என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தியேட்டருக்கு போறேன். 4 படம் மாத்தி மாத்தி பார்த்துட்டு நைட்டு தான் வருவேன். யாரும் என்ன தேட வேண்டாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் இவ்வளவு அழுத்தம் பிடிவாதம் எல்லாம் இருக்கவே கூடாது. அது உனக்கும் நல்லது இல்ல, பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது இல்லம்மா. அப்பா, நான் பரிகாரம் செய்ய போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அத நீங்க அழுத்தம் பிடிவாதம் அடோன்னு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. நான் கிளம்புறேன். ராதிகா, இது குடிச்சிட்டு போ. அக்கா வேண்டாம் அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நான் கிளம்புறேன். ராதிகா,
ராதிகா ரா- சரி பார்த்திபா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? எங்க? ஒருவேளை 4-5 நாள்ல சொன்ன மாதிரி நீ கிளம்பி போயிட்டனா ம், நான் என் லைஃப புதுசா வாழ ரெடி ஆகணும்ல, அது சம்பந்தமா தான் போறேன். அதான் எங்கன்னு கேக்குறேன். யாரும் கண்டுபிடிக்க முடியாத லைஃப்னு சொல்றேன். அப்புறம் எங்கன்னு கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி விடுங்க, நான் அனிதா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் உன்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறேன், அனிதா கிட்ட மட்டும் எப்படி சொல்லுவேன்? இந்த உலகத்துல நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு யாருக்குமே தெரியாத மாதிரி இருப்பேன். ஏங்க, நீங்க எதுக்கு இங்க இருந்து ஓடணும்னு நினைக்கிறீங்க? என்ன பிடிச்சிட்டு இருக்கிற கடைசி சங்கிலி நீதான் பார்த்திபா. நீயும் விட்டுட்டனா நான் கண்டிப்பா போயிடுவேன். இதை நான் விளையாட்டுக்கு சொல்லல, ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் இட். பார்த்திபா, தயவு செஞ்சு இந்த வெளிநாடு போற எண்ணத்தை விட்டுரு. நீ போயிட்டா ரஜினிக்கு யாருமே இல்லாம போயிடுவாங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாருப்பா.